சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள், எதிர்கால பிரச்சனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த காலநிலை மாற்றம் இப்போது ஒட்டுமொத்த பூமியையும் ஒரே நேரத்தில் சுட்டெரித்தும் மூழ்கடித்தும் வருகின்றது. ஐரோப்பா முழுவதும் மழை பெய்தும் மண் வறண்டு போகின்ற அசுர காலநிலையானது ஒருபுறம் இருக்க சீனாவை உலுக்கிய உச்சக்கட்ட வெள்ள அபாயம் மறுபுறம் என்று பூகோளமை தவித்து வருகின்றது. இதனிடையே ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவல் அசுர வேகத்தில் தீவிரமடைந்து பலி எண்ணிக்கை 1000 நெருங்கியிருப்பது உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உலகை அச்சுறுத்தி வருகின்ற கொடிய எபோலா வைரஸின் தற்போதைய கள நிலவரம் மற்றும் கலிபோர்னியா முதல் காஷ்மீர் வரை இயற்கை நிகழ்த்தி வருகின்ற அசுர பேரழிவுகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலைகளும் வறட்சியும் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வருகின்ற வெப்ப மண்ணையும் நீர்வளங்களையும் வேகமாக வறண்டு போகச் செய்வதாக புதிய அறிவியல் ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. வழக்கமாக வறட்சி குறைந்த மழை பொழிவுடன் தொடர்படுத்தப்படுகின்ற நிலையில் 2026 ஆண்டில் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் பெய்த மழைக்கு பின்னரும் கடுமையான வறட்சி நிலவுகின்றது. இதற்கு முக்கிய காரணமாக அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். வெப்பமான வளிமண்டலம் ஆறுகள், ஏரிகள் மற்றும் தாவரங்களில் இருந்து அதிகளவு நீரை ஆவியாக்குவதால் மண்ணின் ஈரப்பதம் வேகமாக குறைந்து வருவதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேற்கு ஐரோப்பாவில் தற்போது காணப்படுகின்ற இத்தகைய தீவிர வறட்சி நிலை காலநிலை நெருக்கடி இல்லாத உலகில் 80 மடங்கு குறைவான வாய்ப்புடன் மட்டுமே ஏற்பட்டிருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அதேவேளை கிழக்கு ஐரோப்பாவில் இதுபோன்ற நிலை 40 மடங்கு குறைவாக ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்படுகின்றது. மேற்கு ஐரோப்பாவின் சில பகுதிகளில் மண்ணின் வறட்சி 5 மடங்கு அதிகரித்துள்ளதுடன் கிழக்கு ஐரோப்பாவில் இந்த நிலை 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. இந்த வறட்சி ஏற்கனவே பல்வேறு துறைகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் காட்டுத்தீ பரவி வருகின்ற நிலையில் விவசாயிகள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றார்கள். ஐரோப்பா முழுவதும் சுமார் 9 மில்லியன் டன் தானியங்கள் இழக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மோசமான மக்காச்சோள அறுவடை ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ருமேனியாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் நீர்மின் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. சரக்கு கப்பல் போக்குவரத்தும் பல பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நீர்வள குறைபாடு உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை உயர்த்தக்கூடும் என்றும் இதன் தாக்கம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை அதிகம் பாதிக்கும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி காலநிலை மாற்றத்தால் வளிமண்டலம் அதிக வெப்பமடையும் போது அது அதிக நீரை உறிஞ்சுகின்றது. இதனால் மண், ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் உள்ள ஈரப்பதன் வேகமாக குறைந்து வருகின்றது. தற்போது உலக வெப்பநிலை தொழில்துறை முன்காலத்தை விட சுமார் 1.4 பாகை அதிகரித்துள்ள நிலையில் உலகளாவிய உமிழ்வுகள் தொடர்ந்தும் அதிகரித்தால் எதிர்காலத்தில் இதுபோன்ற தீவிரமான வெப்பமும் வறட்சியும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து சீனா தனது உச்சக்கட்ட வெள்ளப்பருவத்திற்குள் நுழைந்துள்ள நிலையில் நாட்டின் வடக்கு பகுதிகளில் கடுமையான கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஜூலை மாத இறுதி முதல் ஆகஸ்ட் மாத தொடக்கம் வரையில் கனமழை நிகழ்வுகளின் எண்ணிக்கை தீவிரமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வட சீனாவின் பல பகுதிகளில் வழக்கத்தை விட 20 முதல் 50% வரையில் அதிக மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெய்ஜிங், தியான்ஜிங் மற்றும் கெஃபோ மாகாணங்களை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் கனமழை தீவிரமடையும் அபாயம் இருப்பதாக தேசிய காலநிலை மையம் எச்சரித்துள்ளது. சமீபத்திய வாரங்களில் சீனாவின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் தென்மேற்கு சீனாவின் பெங்ஷுய் கவுண்டியில் ஏற்பட்ட மலைச்சரிவில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் சுமார் 34 பேரை மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் தேடி வருகின்றார்கள். இந்நிலையில் வட சீனா, கிழக்கில் உள்ள மங்கோலியா மற்றும் வடகிழக்கு சீனாவின் பல பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக மழைப்பொழிவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லியோனிங் மாகாணத்தின் வடகிழக்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இயல்பான மழையளவை விட 2 மடங்கு இருக்கின்ற அதிகமான மழை பெய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்தும் பெய்யக்கூடிய கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு, நகர்ப்புறங்களில் நீர்த்தேக்கம் மற்றும் நிலச்சரிவு போன்ற 2ஆம் நிலை பேரிடர்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவே எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இத்தாலியில் இந்த கோடை காலத்தின் 3வது பெரிய வெப்ப அலையை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் நாட்டின் பல பகுதிகளில்
கடும் வெப்பநிலை வருகின்றது. கடுமையாக அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை காரணமாக இத்தாலியின் 18 முக்கிய நகரங்களுக்கு சுகாதார அமைச்சகம் மிக உயர்ந்த நிலையான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரோம், புளோரன்ஸ், நேபிள்ஸ், பலேர்மா மற்றும் கட்டானியா உள்ளிட்ட நகரங்கள் இந்த எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீண்ட நேரம் நீடிக்கின்ற அதிக வெப்பநிலை ஆரோக்கியமான மக்களுக்கும் உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். தெற்கு இத்தாலியில் நீடித்த வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக காட்டுத்தீ அபாயமும் தீவிரமடைந்துள்ளது. சிசிலியில் அக்ரிஜென்டோ அருகே காட்டுத்தீ வேகமாக பரவியதை அடுத்து சாண்டோ செட்பேனா குவாஸ்கினா நகரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். பலத்த சிராக்கோ காட்டுத்தீயை மேலும் வேகமாக பரவச் செய்ததால் ஆக்சிஜன் சேமிப்பு நிலையம், மருத்துவமனை, எரிபொருள் நிலையம் மற்றும் பட்டாசு தொழிற்சாலை உள்ளிட்ட முக்கியமான இடங்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டது. காட்டுத்தீ காரணமாக முக்கிய சாலை ஒன்றின் ஒரு பகுதியும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த வெப்ப அலை விவசாயத்துறையையும் கடுமையாக பாதித்து வருகின்றது. தண்ணீர் பற்றாக்குறை, கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற வெப்ப அழுத்தம் மற்றும் பயிர் விளைச்சல் குறைவு குறித்து விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளார்கள். மக்கள் பகல் நேரத்தின் அதிக வெப்பமான நேரங்களில் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும், போதுமான அளவு தண்ணீரை குடிக்குமாறும், வயதானவர்கள் மற்றும் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களை கண்காணிக்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அடுத்து பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் பிரபல சுற்றுலா நகரமான லேச் கேப் ஃபெரெட் அருகே காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். அட்லாண்டிக் கடற்கரையை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் காட்டுத்தீ ஏற்கனவே 200 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தற்போதைய நிலைமை தொடர்ந்தும் சாதகமற்றதாக இருப்பதால் தீயை கட்டுப்படுத்த சுமார் 500 தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றார்கள். இதுவரை உயிரிழப்போ அல்லது காயமடைந்தவர்களோ பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போர்டோ நகருக்கு தென்மேற்கே உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 8 விடுமுறை முகாம்கள் மற்றும் முகாம் தளங்களில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டார்கள். மேலும் காட்டுப்பகுதியொட்டிய குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்த 1000க்கும் மேற்பட்ட மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். வெளியேற்றப்பட்ட மக்களுக்காக 9 நகராட்சிகளில் தற்காலிக வரவேற்பு மற்றும் தங்குமிட மையங்கள் திறக்கப்பட்டன. அவற்றில் 2500க்கும் மேற்பட்டோர் தஞ்சமடைந்துள்ளதாக மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த கோடை காலத்தில் தெற்கு ஐரோப்பாவின் பல பகுதிகளில் பெரிய அளவிலான காட்டுத்தீ சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வருகின்ற வெப்பமும் வறட்சியும் காட்டுத்தீ ஏற்படுகின்ற அபாயத்தையும் அதன் தீவிரத்தையும் அதிகரித்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் வேகமாக பரவி வருகின்ற காட்டுத்தீ காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அலமேடா கவுண்டில் உள்ள பிளேஷண்டன் மற்றும் சுனோல் நகரங்களின் எல்லைப் பகுதியில் நேற்று பிற்பகல் லிட்டில் பயர் என பெயரிடப்பட்டுள்ள காட்டுத்தீ திடீரென்று பரவ தொடங்கியது. கடும் வெப்பம், வறண்ட புட்கள் மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி குறுகிய நேரத்தில் 950 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. இதுவரையில் தீயில் சுமார் 10% மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இதனையடுத்து ரோஃபி ஹில் குடியிருப்பு பகுதி மற்றும் அதை சுற்றியுள்ள சுனோல் பகுதிகள் வசிக்கின்ற மக்களுக்கு உடனடி வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 4900க்கும் மேற்பட்டோர் குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தீயை கட்டுப்படுத்த தரைவழியாக புல்டோசர்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேவேளை வான்வழியாக ஏர்டேங்கர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அடர்ந்த புதர்கள் மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு காரணமாக தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடங்களை சென்றடைவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஜம்மு காஷ்மீர் முழுவதும் தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழையால் பாரமுல்லா மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் முக்கிய ஆறுகள் மற்றும் ஓடைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளது. பாரமுல்லாவின் ரேங்க்ஃபால் பகுதியில் இன்று கனமழை தொடர்ந்து மலைச்சரிவில் ஒரு பகுதி சரிந்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவத்தில் உயிரிழப்போ அல்லது சொத்து சேதமோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழையால் மண் நீர்பிடிப்பு அடைந்ததே நிலச்சரிவு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு ஏற்படுகின்ற அபாயம் அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தெற்கு காஷ்மீர் மற்றும் ஜம்மு பிரிவின் சில பகுதிகளில் ஜூலை 24ஆம் தேதி வரையில் மிதமானது முதல்
கனமழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் குறுகிய நேரத்திற்கு தீவிர மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 25 முதல் 27 தேதி வரையில் ஆங்காங்கே மழை மற்றும் இடியுடன் கூடிய மழையும், ஜூலை 28 முதல் 30 தேதி வரையில் ஜம்மு பிரிவில் மிதமானது முதல் கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பல ஆறுகள் மற்றும் துணை ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் உயர்ந்து வருகின்றது. ஜூலம் ஆற்று நீர்மட்டம் மேலும் அதிகரித்தால் சங்கமம் மற்றும் ராம் முன்ஷிபாக் பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களில் வெள்ளபாயம் அளவை தாண்டக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து ஹாங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 999 உயர்ந்துள்ளது. அந்த நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இதுவரையில் 2473 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 999 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் சுகாதாரத்துறை கடும் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. உலகின் மிக கொடிய வைரஸ் நோய்கள் ஒன்றாக கருதப்படுகின்ற எபோலா பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம், வாந்தி மற்றும் பிற உடல் திரவங்களின் மூலம் பரவக்கூடியது. ஹாங்கோவை தொடர்ந்து உகாண்டா மற்றும் லைபீரியா உள்ளிட்ட சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் எபோலா பரவல் தொடர்ந்தும் அச்சம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.